குழந்தைகளுக்கு ஏன் எண்கணித ரீதியாக பெயர் அமைக்க வேண்டும்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன? ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். முதல்ல நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள், அல்லது உங்களுடைய குலதெய்வத்திற்கோ குருவுக்கோ நன்றி சொல்லுங்கள். இந்த ப்ரோக்ராம் இந்த செகண்ட் நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுடைய குலதெய்வத்தின் அல்லது குலகுருவின் அருள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு குழந்தைக்கு நீங்கள் பெயர் அமைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது அவங்களுடைய லைஃபோடைய நிரந்தர சொத்தாக மாறிடுது. இப்போ நான் விவேகானந்தர்னு ஒரு பேர் சொல்கிறேன், அந்த உருவமே மொத்தமாக உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்துல் கலாம்னு சொல்கிறேன், நான் சொல்கிறது ஒரு பேர் தானே, ஆனால் அப்துல் கலாம் ஐயா உருவமே நமக்கு ஞாபகத்துக்கு வருது இல்லையா? அப்போது நான் சொல்லக்கூடிய ஒரு பெயராக இருந்தாலும் அந்த ஒட்டுமொத்த அந்த உயர்ந்த மேதையின் மனிதரின் அடையாளமாகவே அந்த பெயர் இருக்குங்கிறது நீங்கள் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ உங்கள் குழந்தைக்கு அமையக்கூடிய பெயர் அவங்க லைஃப்பில் பெரிய அளவுக்கு இன்னல்களை குறைத்து வெற்றி தரக்கூடிய வகையில் அந்த பெயர் அமைஞ்சிருந்துச்சுன்னா அது நீங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பர்மனண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாறிடுது இல்லையா? பர்மனண்ட் அசட்டாக மாறிடுது இல்லையா? நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எவ்வளோ வேணாலும் சொத்து சேர்த்து தாங்க, ஆனால் அவங்க பெயரே ஒரு சொத்தாக இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு அவங்களுடைய கெடுதல்களை கம்மி பண்ணி கொள்வார்கள். ஏன்னா லைஃப் லாங்குக்கும் எல்லாருக்கும் எல்லா கிரக பயிற்சிகளும் நல்லது பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில கிரக பயிற்சிகள் கெடுதல் பண்ணக்கூடிய ஒரு வகையிலையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அதை மீறி நல்லது நடக்கக்கூடிய ஆற்றலை, ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு பெயர் உருவாக்கி தரும். அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய பெயர் உங்கள் குழந்தைக்கு அமையக்கூடிய பெயர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் என்ன, ரொம்ப ஒரு போட்டிகள் நிறைந்த ஒரு காலமாக இருக்கு இல்லையா? இந்த போட்டிகள் நிறைந்த காலத்தில் உங்களுடைய குழந்தை ஒரு வலிமை மிக்க ஒரு எல்லா போட்டிகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய குழந்தையாக இருந்துச்சுன்னா அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு அது உங்களுக்கு மன நிம்மதியும் ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் தரும். அப்போ அந்த எண்கணித ரீதியான பெயருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து போய் பிரிட்டிஷ் லெவலில் யூகேல நிகழ்ந்த ஒரு மாபெரும் டேலண்ட்டுக்கான உலக அளவில் நடந்த ஒரு டேலண்ட் ஷோவில் ஒரு பையன் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. அங்கே 10 மில்லியன் பவுண்ட்ஸ் அவர் வின் பண்ணுறாருன்னு வைங்க. இது நிஜத்தில் நிகழ்ந்துச்சு. அவர் எவ்வளோ எக்ஸாக்டான அந்த அமௌண்ட்டை என்னால் சொல்ல முடியலனாலும் அதை வின் பண்ணவர் ஒரு தமிழர், லிடியன் நாதஸ்வரம் அப்படிங்கிற அந்த பையன் யூகேல போய் அந்த டேலண்ட் ஹண்ட் ஷோவில் அவர் ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கிறாரு. நீங்கள் இப்போ யூடியூப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள், லிடியன் நாதஸ்வரம் அந்த பிரிட்டிஷ் டேலண்ட் ஹண்ட் ஷோ அப்படின்னு சொல்லி போடுங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும். இப்போ அந்த டேலண்ட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண பெரிய பெரிய ஆளுங்க எவ்வளோ ஒரு திறமையை காண்பித்தும் இவருக்கு தான் அந்த பரிசு கிடச்சிச்சு. அது அவ்வளோ லேசில் நிகழ்ந்துடாது. இது மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உருவாக்கி கொள்வதற்கு உங்களுடைய குழந்தையின் பெயருமே ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நிச்சயம் அவர்களுக்குமே அந்த பாக்கியம் கிடைக்க பெறுவார்கள். அதற்கான வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்திரிச்சில்ல, இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிதளவுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு புதிய பரிமாணத்தை உங்களுக்கு எண்கள் ரீதியாக கொடுத்துருக்குங்கிறத நம்புகிறேன். இது லைஃப்பில் அப்ளை பண்ணணும் இல்லையா? அப்ளை பண்ணுவதற்கு ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய உங்களுடைய நேம் நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணுன்னா நீங்கள் உங்களுடைய நேமையும் டேட் ஆஃப் பர்த்தையும் உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பெயர், உங்களுக்கு குழந்தைக்கு நீங்கள் பெயர் வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படி வச்சிருக்கிற குழந்தையுடைய பெயர் பிறந்த தேதியுமே நீங்கள் அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நேம், இந்த டேட் ஆஃப் பர்த் டோட்டலோட சிங்க்ரனைஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நான் இலவச பொது பலன்களாக உங்களுக்கு தரேன். அப்படி அது பொருந்தலை அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே நான் என்னுடைய இலவச பொது பலன்களில் நான் கொடுக்குறேன். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்க. இங்கிலீஷில் தான் இருக்கணும் நேமு, இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ உங்களுடைய நேம் பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னிடம் இருந்து இலவசமாக உங்களுக்கு கிடைக்க பெறுவீர்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில்கள் நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்.
இதில் முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு உடனடியாக என்னால் பதில் அனுப்பிட முடியும். மற்றவர்களுக்கும் முடிந்த வரை நான் வந்து சொன்ன ப்ராமிஸ் படி நான் அனுப்பி வைக்க முயற்சி பண்ணுறேன். இதில் சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் என்னுடைய கன்சல்டேஷன் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். அதுக்கான ப்ராசஸ் பற்றி நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிற நேம் நம்பர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ அது உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா சரியாக இருக்குன்னு தான் சொல்ல போகிறேன். அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆனால் சரியாக இல்லை, அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்லும்போது அதை நீங்கள் திருத்தத்திற்கு உட்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். எத்தனையோ கிளையண்ட்ஸ் என்கிட்ட இந்த மாதிரி ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மெயின் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வராமல் பாதியிலே நிற்பாங்க. ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவங்க என்னைய தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த 6 மாத காலத்திற்குள் என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்ட சில கிளையண்ட்ஸுங்களை லைஃபே மாறி இருக்கும். அவங்க ஃபீட்பேக்கெலாம் எனக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அதை இந்த கிளையண்ட்ஸுங்களுக்கு நான் அனுப்பும்போது ஆச்சரியப்படுவாங்க. சார் நான் 6 மாதம் அப்போ வந்து டிலே ஆகிட்டேன் சார், நான் முன்னாடியே உங்கள்கிட்ட நான் வந்து மீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னுடைய வல்லமை, என்னுடைய எக்ஸ்பர்டைஸ் அப்படிங்கிறத தாண்டி குருவினுடைய கருவியாக என்னை நான் வைத்துக்கொள்கிறேன். நான் ஒரு டூல் தான். பட்டு இந்த குரு வாக்காக என்னிடம் இருந்து வரக்கூடிய விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். அதற்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அருளும் இருக்கிற ஒரே காரணத்தினால தான் இந்த ப்ரோக்ராமே நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுடைய தேதி பற்றியும் உங்களுடைய வியாபார எண்ணை பற்றியும் அல்லது உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதி பற்றியும் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு கிடைஞ்சிருக்கு. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்களை அனுப்பி வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.